எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களுடைய ஈவினிங் டைம். கோட்ரஸில் நாங்கள் இருக்க பில்டிங்க்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது நாங்கள் இருக்கிற பில்டிங்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு 3 பில்டிங்கும், லெஃப்ட் சைடு ஒரு பில்டிங்கும் இருக்கும். இது முன்பக்க அமைப்பு. இந்த கோட்ரஸை ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிக்கணும்னா ஒரு வீடியோவில் போட முடியாது. நான் தனித்தனி வீடியோவில் காமிக்கிறேன். ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்திங்கன்னா நதியோட பேர் போட்டிருப்பாங்க. கோதாவரி, யமுனா, சரஸ்வதி அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியும் தனித்தனியாக பில்டிங் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. முன்பக்கத்தில் சாயந்தரம் 6 to 7 அந்த டயத்தில் தான் நாங்கள் வருவோம். இங்கே எல்லோரும் வாக்கிங் போகிறவங்க, அப்புறம் உட்காந்து கதை பேசுகிறவங்க, விளாட்றவங்க எல்லாருமே இங்கே முன்னாடி தான் இருப்பாங்க. பகலில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த டயத்தில் வெளியே வர முடியாது. ஈவினிங்கிறதுனால பசங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம பசங்களையும் கூப்பிட்டு போனோம்னா பார்த்து விளாட்றதுக்கு, செய்கிறதுக்கு, ஒருத்தர் பழகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களும் ஈஸியாக ஹிந்தி பழகிக்கலாம். அதனால் மெதுவாக அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறோம். பெரிய பாப்பா குடுக்குடுன்னு நடந்து போயிடுவாங்க. சின்ன பாப்பாவை நான் மெதுவாக தள்ளிட்டு போகிறேன். அதை பார்த்துட்டு என்னை இறக்கி விடு, நானும் நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கீழே இறக்கி விடவும் நம்ம சைக்கிளில் பாப்பாவை தள்ளிட்டு போகிற மாதிரி அவங்க நானாக சைக்கிள் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி விளாடுவாங்க. அப்படியே மெதுவாக போயிட்டு நாங்கள் பார்க்குக்கு போவோம். பார்க்கில் போய் விளாண்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம். இப்படி போயிட்டு வரவே மணி 7, 7:30 ஆயிரும். இதுதான் எங்களுடைய ஈவினிங் டைம். அப்புறம் 7:30க்கு வீட்டில் நைட் ரொட்டீன் நடக்கும். பாருங்கள், மெதுவாக சைக்கிளை தள்ளி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான் அப்படி நடப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தூக்கிட்டு தான் போகணும். அவங்க காலில் அந்த சவுண்டு வரக்கூடிய செப்பல் போட்டிருக்கிறதுனால அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குடுக்குடுன்னு நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஆசையாக நடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடக்க மாட்டாங்க, நம்ம தூக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி பசங்க எல்லோரும் வாக்கிங் மெதுவாக வாக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது முன்பக்க அமைப்பு சுற்றி காமிக்கிறேன். ஒவ்வொரு சைடும் நான் தனித்தனி வீடியோவில் போடுறேன். இப்போ நடக்கிறாங்களா, நீ என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. கையை பிடிச்சி நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகணுமா. பாப்பா அங்கே விளாட்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் என்னென்ன விளாண்டுக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படியே சுற்றி பார்ப்பாங்க. அப்புறம் கொடுன்னு அவங்களாம் ஓடுன்னு சொன்னால் ஓடுவாங்க. ஓடிட்டு திரும்ப என்னால் ஓட முடியாது, என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஈவினிங் டைம் போய்கிட்டு இருக்கும். அதுமாதிரி தினமெல்லாம் வர முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு மழை வந்துடும். அப்புறம் குளிர்காலம் வந்துச்சுன்னா அப்போ சுத்தமாகவே வர முடியாது. நம்ம ஊர்லேயே ரொம்ப குளிரும். டெல்லியில் சொல்லவா வேணும். அப்படியே நம்ம பகல்லையே எங்கேயுமே வெளியவே வர முடியாது, வீட்டுக்குள்ளேயுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கூலிங் ஹெவியாக இருக்கும். இங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குளிரும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சாலும் ஹெவியாக தான் இருக்கும். எதுவுமே சமாளிக்கலாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. எப்போ இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கோ அப்போ மட்டும் நாங்கள் வெளியே வந்துக்கிடுவோம். ஆனால் பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. வெளியே கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரோம். இப்படி மெதுவாக நடந்து போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக நேராக போய்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி வாசல் வந்துடும். அந்த கோட்ரஸுடைய வாசல். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பழைய பில்டிங் இருக்குது. நான் பழைய பில்டிங் போகிறப்ப அந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ அவங்கள நம்ம தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே நம்ம பார்க்குக்கு வந்துவிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் லெஃப்ட் சைடு பார்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்துவிட்டோம். பார்க்கில் அந்த ரவுண்டாக பாதை போட்டிருக்காங்களா, இங்கே வாக்கிங் போகிறவங்க, அப்புறம் சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டுறவங்க அதுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே பண்ணலாம். எல்லோரும் பால் விளாட்றவங்க, கிரிக்கெட் விளாட்றவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட டயத்துக்கு தான் 6:30 மணி 7 மணிக்கு மேலெல்லாம் இங்கே இருக்க முடியாது, இருட்டிடும் வேகமாகவேவும். இந்த ஊஞ்சல், சறுக்கு மரம் எல்லாமே இருக்கா. இங்கே போய் பாப்பா கொஞ்சம் நேரம் சறுக்கு மரத்தில் விளாடுவாங்க. விளாண்டதுக்கப்புறம் அப்போ நாங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம். 6:30க்கு தான் கோயிலில் பூஜை நடக்கும். அது வரைக்கும் நாங்கள் இப்படியே விளாண்டுட்டு செஞ்சுட்டு மெதுவாக நடந்து போய்கிட்டு இருப்போம். பாருங்க, பசங்க ஊஞ்சலில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு சறுக்கு மரம் இருக்குது. அப்புறம் இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 சறுக்கு மரம் இருக்கும். அதில் பாப்பாவை தூக்கிட்டு போய் நாங்கள் தனியாக அங்கே விளாட வச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி தான் பாப்பா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தடவை தூக்கி கீழே விட்டோம்னா அழுதாங்க. அதுக்கப்புறம் இப்போ போக போக பழகிட்டாங்களா, அவங்களுக்கு சிரிப்பை பாருங்கள். இப்படி நம்ம திரும்ப திரும்ப அவங்கள தூக்கி தூக்கி மேலேருந்து சறுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுடைய ஈவினிங் டைம் ரொட்டீன். நான் அடுத்து கோவிலுக்கு போவேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் அடுத்த விளாக்கில் போடுறேன். ஏன்னா இது இப்படியே போட்டோம்னா பெரிய வீடியோவாக போயிடும். நான் அடுத்த விளாக்கில் கோயிலை மட்டும் தனியாக அப்லோடு பண்ணுறேன். சின்ன பாப்பா அவங்க சறுக்கிறத பயணிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.